ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம். ஒருவேளை நாளைக்கு வீடியோ வரலன்னா மண்டே வந்து ஃபைனல் எபிசோட் வரைக்கும் வீடியோ வந்துடும். இந்த ட்ராமாவை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். அடுத்து எதை மாதிரி ட்ராமா போடுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மண்டே பிக்குது. யாராவது ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஃபவுண்டர் லீ சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து லீ வில்லிங் வந்து என்னோட பொண்ணு கிடையாது, ஜாக்கோட பொண்ணு. வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஜாக்கோட போராடி நான் தோற்று போயிட்டேன். என்னால் இதுக்கு மேலே போராடுற அளவுக்கு தெம்பு கிடையாது. நான் இறந்து போடுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் குதிக்க பார்க்குறாரு. அப்போ குதிக்காதீங்கன்னு இவங்க போயிருப்பாங்க. அவர் டக்குன்னு குதிச்சிருப்பாரு. இதை தான் இந்த வாட்ச்மேன் பார்த்துட்டு இந்த அம்மா தான் தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருந்திருப்பாரு. இப்படி அந்த மனுஷனை கொண்டுட்டியே அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, அப்பனா வந்து லீயோட பொண்ணு நான் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா அழுகுறா. ஹீரோ கெட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்றப்போ, ஜாக்கும் அண்ணன் லீயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பண்ண தப்பு என்னன்னா, ஒரே பொண்ணை 2 பேரும் லவ் பண்ணாங்க. அப்படி இருக்கையில ஜாக்கை விட்டுட்டு எங்க அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உங்க அம்மா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கு அஃபேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீ பிறந்த. அதுக்கப்புறம் வந்து லீ கண்டிச்சாரு. அதோட வந்து உங்க அம்மா ஒழுங்கா இருந்தாங்க. அது பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நீ அவர் பொண்ணுன்றது தெரிஞ்சதுனால அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் உங்க அம்மா டெலிவரி அப்போ இறந்து போயிட்டாங்க. இதை மனசுல வச்சுட்டு ஜாக் வந்து அதுக்கப்புறம் கம்பெனி மேலே ரொம்ப போட்டி போடுறது, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறது, இது மாதிரி பல வேலை பண்ணாரு. அதனால வந்து அவரால் எதையுமே பொறுத்துக்க முடியாமல் இப்படி சூசைட் பண்ணி இறந்துட்டாருமா. இதை மாதிரி சுச்சுவேஷனை நீ ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஜாக் உங்கள் அப்பான்றது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ ரொம்ப மன வருத்தப்படுவ. அதுக்காக தான் உன்னை அமெரிக்காவில் தங்கி படிக்க வச்சமா. ஜாக் தான் உங்கள் அப்பான்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதுக்கு தான் நீ எவ்வளோ கேட்டாலுமே நான் சொல்லவே இல்லை. அந்த சுச்சுவேஷனை நீ எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இங்கே வாழ்வ. எக்காரணத்துக்கு கொண்டு விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சேம்மா. மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த விதமான வெறுப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. எப்பயுமே நான் வளர்த்த மகதானின்னு சொல்லிட்டு அப்படியே அவளும் ரொம்ப அழுகிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே வாக் போகிறப்போ ஹீரோ சொல்கிறான், ரொம்ப சோகமாக இருக்காத வீடு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, எப்படி விட முடியும், நான் வந்து பிறந்ததே ஒரு வேஸ்ட் தெரியுமா, என்னால் எத்தனை பேர் கஷ்டம், என் பிறப்புக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் ஆயிடுச்சு, நான் வேஸ்ட்டில், நான் உதவாக்கரையாக பிறந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப அழுகிறா. இங்கே வளர்த்த அப்பா என்னை எவ்வளோ வெறுத்திருப்பாரு, என்னால் தான் அவர் சூசைட் பண்ணி இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், நீ அப்படிலாம் சொல்லாத, அதான் எங்கள் அம்மா மீன் பண்ணி சொல்லலை, அவர் உன்னை ரொம்ப பாசமாக தான் பார்த்தாரு, ஜாக்னால தான் இவ்வளோ பிரச்சனை, மற்றபடி உன்னை அவர் ஹர்ட் ஒன்றும் பண்ணல, நீ தப்பாக நினச்சிக்கிறாத லீ வில்லிங், எப்பயுமே நீ பெஸ்ட்டு தான், உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி பி வித்யும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை ஹக் பண்ணி நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினை தூங்க வைக்கிறாப்புல. அப்படியே இப்போ ஹீரோயின் காதில் போயிட்டு ஐ லவ் யூ, எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி காதில் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் ஹீரோயின் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கப்பவும் சொல்லியிருப்பாங்க, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு. லிவில்லிங் இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறப்போ, ஒன்றும் இல்லைம்மா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, காமாக நல்லபடியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ 2 பேருக்கும் அப்படி அழகு வருது. அப்புறம் ஹீரோயினை வெளியெல்லாம் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாப்புல. கொஞ்சம் 2 பேரும் க்ளோஸ் ஆகிறாங்க. ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த ராட்டின பொம்மைக்கு கூட்டிகிட்டு வரான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான், எல்லாத்தையும் மறந்துடலாம், இனிமேல் நம்ம சந்தோஷமாக வாழலாம் லிவிலிங், என்னை நீ ஏற்றுக்கிருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வந்து வெட்டிங் ரிங்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓரளவு மன்னிச்சுட்டு ஓகே நம்ம 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக இனிமேல் வாழலாம் அப்படின்ற மாதிரி அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதோட நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையில் வந்து ரிங் போட்டு விட்டுட்டு அப்படியே 2 பேரை ஹக் பண்ணிட்டு அவங்க லவ் அப்படியே பரிமாறிக்கிறாங்க. அப்படியே ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே போகுது. ஹீரோ சொல்கிறான் காரில் போகிறப்போ, அப்படியே நம்ம ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்காக கிஸ் எல்லாம் பண்ணிட்டு, நம்மளுக்கு 2 குழந்தை பிறக்கணும், ஒரு குழந்தை பொண்ணு, ஒரு குழந்தை பையன், அது கூட நம்ம நிறைய டாக்ஸ் எல்லாம் வளர்க்கணும், நம்ம குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஓகே இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமாக நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் சேடாரா. இதை மாதிரி வந்து ஜாக்கை பார்க்கணும், வண்டியை வந்து ஆஃபீஸ்க்கு விடுங்கன்னு சொல்லியிருப்பா. இங்கே ஹீரோ வந்து பயப்படுறான், என்ன பண்ண போறாளோன்னு சொல்லிட்டு. ஹீரோ போய் ஜாக் ஆஃபீஸ் ஆண்ட போய் காரை நிப்பாட்டுறாரு. ஹீரோயின்ட்ட சொல்றாரு, நீ உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நினைக்க வேணாம், உனக்கு ஃபேமிலியாக வந்து நானே எங்கள் அம்மா நீ 3 பேரும் நம்ம ஃபேமிலி தான், நீ வேற ஃபேமிலி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்கிறா, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு தான் வரப்போகிறேன், இந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்புங்க, நான் எந்த ப்ராப்ளமே கிரியேட் பண்ண மாட்டேன், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் போகிறா. ஹீரோ நானும் வரேன்னு சொல்கிறான். ஹீரோயின் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அங்கே போய் பார்த்தா ஜாக் இல்லை. அப்படியே நம்ம ஹீரோயின் போகிறா, அப்பாவுடைய ஃபோட்டோவை பார்க்குறா. அங்கே ஜாக் வந்து டீ குடிச்சிட்டு கப்பை வச்சிருக்காப்புல. அந்த கப்பை பார்க்குறாப்புல ரிசைன் லெட்டர் அப்படியே வச்சுட்டு அப்படியே அந்த கப்பை பார்க்குறா. அது அவளுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவளோட ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கிறா. வச்சுட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறப்போ கரெக்டாக வந்து நம்ம ஜாக் வந்துடுறாப்புல. வந்துட்டு இந்நேரத்தில் இங்கே என்னம்மா செய்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹீரோயினுக்கு
தூக்கி வாரி போடுது. அதோட அவர் கம்முன்னு நின்னுட்டுருக்கா. இங்க வந்து ஜாக் பார்க்குறாரு. அங்க ரிசைன் லெட்டர பார்த்தோனே ரிசைன் பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்லி நெனச்சுட்டு, "சரி எதுக்காக நீ ரிசைன் பண்ற? இப்போ வந்து ஹீரோ ஃபேமிலியோட நீ க்ளோஸா இருக்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அவங்க கண்டதையும் சொல்லிட்டு உன் மனச மயக்கிட்டாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்ல. நான் வேலைய விட்டு போறேன். இனிமே இந்த ஹர்ட்லாம் எனக்கு தேவ கிடையாது." அப்படின்ற மாரி இவ சொல்றா. ஜாக் சொல்றாரு, "உங்க அப்பா எப்படி இறந்து போனாரு? நீயே இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ பின்னாடி போவன்னு சொன்ன. இப்ப என்ன ஆச்சு? உன் மனச எதுவும் குழப்பிட்டாங்களா?" அப்படின்னு சொல்றப்ப இங்க ஹீரோயின் சொல்றா, "ரொம்ப வந்து வெறுப்ப வளர்த்துக்கிறாதீங்க. கொஞ்சம் விட்டுட்டு உங்க லைஃப வந்து நிம்மதியா வாழ பாருங்க." அப்படின்ற மாரி இவ சொல்றா. "நீங்க ரொம்பவே வந்து வெறுப்ப கொட்டி டயர்டா இருப்பீங்க. அப்படின்ற மாரி உங்க உடம்ப பார்த்துக்கோங்க." அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு போறா. அவருக்கு கொஞ்சம் புரியல. இன்னைக்கு ஹீரோயின் ஏன் இப்படி வினோதமா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோயின பார்த்தோனே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. "ஒண்ணும் இல்ல. நான் ரிசைன் லெட்டர் தான் குடுத்துட்டு வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு அவ கொஞ்சம் எமோஷனலா ஆறத பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹக் பண்ணி காம் பண்றான். "ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்ல விடு." அப்படின்ற மாரி. ஏன்னா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பாவ பார்த்துருக்கா இல்லையா? அதனால இங்க வீட்டுக்கு இவங்க வரப்போ லேட் நைட்ல வந்து ஷீயுடைய மேனேஜர் இருக்கத பார்த்து, "என்னம்மா ஆச்சு? என்ன ப்ராப்ளம்னு?" சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். "ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு இவங்க சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "ஹென்ஷான்ல எதுவும் மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சா? அதனால தான் வந்து உங்க மேனேஜர் இந்த டைம்ல வந்திருக்காரா?" அப்படின்னு சொல்றப்போ, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதும்மா. நீ ஷாப்பிங் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்ப. ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்க. நீ போய் ரெஸ்ட் எடு. நாங்க வந்து அந்த ப்ராப்ளத்த பார்த்துக்கிறோம்." அப்படின்ற மாரி இவங்க ஹீரோயின வந்து தவிர்க்கிறாங்க. ஹீரோயின் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆவக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க நெனைக்கிறாங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அப்படியே ஹீரோவுடைய அம்மா வந்து கிளம்பி போறாங்க. அவங்க மேனேஜரும் போறப்போ ஹீரோ சொல்றான், "நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ டெஸ்ட் எடு." அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒரே முழிச்சுக்கிட்டு நிக்கிறா. கார்ல போயிட்டு இருக்கையில ஹீரோ கேட்குறான், "என்னம்மா ப்ராப்ளம்? லீவிலிங் கேட்கிறப்ப கூட தவிர்த்துட்டீங்களே?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஒரு மிகப்பெரிய பிரச்சனைடா. நம்மளுடைய வந்து யோயோ வந்து ஈரோப்ல இறந்து போயிட்டதாக நியூஸ் வந்திருக்கு. அந்த டெத் நியூஸ கேட்க தான் நம்ம போறோம்ன்னு" சொன்னோனே, இங்க ஹீரோக்கு ஒரே ஷாக் ஆகுது. "என்னம்மா சொல்றீங்கன்னு?" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் "அப்படிலாம் இருக்காதும்மா. கண்டிப்பா நம்ம வந்து யோயோக்கு அப்படி ஆயிருக்காதுன்னு" இவன் சொல்றான். "அப்படி ஆகாம இருந்தா நல்லது தானே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு போறாங்க யோயோ வீட்டுக்கு. அங்க வேலைக்கார அம்மா வந்து ரொம்ப கோவமா சொல்றாங்க, "இங்க யாரும் இல்ல. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் கிளம்பி போயிட்டாரு. தயவு செய்து இடத்த காலி பண்ணிடுங்கன்னு" சொல்றாங்க. இவங்களுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறாங்க. இங்க ஹீரோயின் உட்காந்துட்டு மேய்க்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. "என்ன நடக்குது சொல்லுங்க ஆன்ட்டி" அப்படின்னு சொல்றப்போ, "ஒண்ணும் இல்லம்மா, சின்ன பிரச்சனை தான். நீ ரொம்ப மனச குழப்பிக்காத. ஆல்ரெடி உனக்கு உடம்பு வேற சரியில்ல. போய் ரெஸ்ட் எடும்மா, அவங்க பார்த்துக்குருவாங்க." அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. கரெக்ட்டா வீட்டு டோர தட்டுறப்போ, யோயோவோட அப்பா உள்ளக்க வராரு. ஹீரோயின் கேட்கிறா, "என்ன அங்கிள் இந்த டைம்ல வந்திருக்கீங்களேன்னு?" கேட்கிறப்போ, கன்னத்திலே ஒண்ணு வைக்கிறாரு ஹீரோயின் கன்னத்துல. அப்படியே ஹீரோயின் போய் கீழ விழுகுறா. உன்னால என் பொண்ணு இறந்து போயிட்டா தெரியுமா? உன்னால தான் அவ வந்து கோச்சுக்கிட்டு யூரோப் போனா. அங்க வந்து பெரிய பூகம்பம் வந்ததுல அவ இறந்து போயிட்டா." அப்படின்னு சொல்றப்போ, "என்ன அங்கிள் சொல்றீங்க?" அப்படின்னு இவ ஷாக் ஆறா. "உன்னை கொல்லாம விடமாட்டேன்." அப்படின்ற மாரி இவரு கத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் சொல்றா, "ஒருவேளை யோயோக்கு ஏதாவது ஆயிருந்தா என் உயிர குடுத்து கூட யோயோவ நான் காப்பாத்துவேன்." அப்படின்னு சொல்றப்போ, "நீ செத்து போனா என் பொண்ணு மட்டும் திரும்ப வந்துருவான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நீ வந்ததுலேருந்து கம்பெனிக்கு எவ்ளோ ப்ராப்ளம் தெரியுமா? நீ வந்து சும்மாவா இருந்த? சரி உங்க அப்பா இறந்து போனதுக்கு ஏதோ ரிவெஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு நானும் கம்முனு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி கிட்டயே நீ சீண்டுன. அது மாரி பல வேலை பார்த்த. சரி போனா போதுன்னு சொல்லி விட்டேன். கடைசியில என் பொண்ணையும் இறந்து போயிட்டா உன்னால." அப்படின்னு சொல்லிட்டு இவரு கத்திட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. "நான் யோயோ எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வருவேன். யோயோக்கு எதுவுமே ஆயிருக்காது." அப்படின்னு சொல்றப்போ, இங்க இவரு கோவம் வந்து ஹீரோயின திரும்ப அடிக்க வராரு. அங்க இருக்கவங்கலாம் புடிச்சுட்டு, "அடிக்காதீங்க. ஆல்ரெடி அவ ரொம்ப வீக்கா இருக்கா. அவளுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் வந்துடுறான். எல்லாரும் தடுத்துட்டு, "எதுக்காக ஹீரோயின் கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? ஆல்ரெடி அவளுக்கு உடம்பு முடியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு வரா. அவ வந்து ஹூவோட குழந்தைய சுமந்தா. அது வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி இங்க ஹீரோவுடைய அம்மா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இது மாரி ஹீரோ சொல்றான், "யோயோ உயிரோட தான் இருப்பா. எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்றப்போ, எல்லாரும் வாய மூடுங்க. ஃபேமிலி இனிமே ஃபேமிலியோட பரம எதிரி. இனிமே வந்து உங்கள சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு என்னலாம் பண்றேன்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்க." அப்படின்னு இவர் பழிவாங்க பேசுறப்போ, ஹீரோயினுக்கு மறுபடியுமான்ற மாரி ரொம்ப பயப்படுறா. அப்படி திட்டிட்டு போயிடுறாரு. இங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுகுறா. பெட்ல படுத்துட்டு, "யோயோக்கு என்ன ஆச்சு? நம்மளால தானே இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன்னா இப்பதான் இந்த டிப்ரஷன்லேருந்து வெளியாயி நல்லா ஆயிடுப்பா. அதுக்கப்புறம் அப்படியே அழுகுறா. ஹீரோ கிட்ட சொல்றா, "எக்காரணத்த கொண்டும் நம்மளுக்கு கல்யாணம் ஆனத நீ யார்கிட்டயுமே சொல்லாத. யோயோவ காணாதப்போ நம்ம மட்டும் இப்படி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. யோயோ கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப வந்து நம்ம ஹாப்பியா வாழலாம். அது வரைக்கும் நம்ம ஹோல்ட்ல வைக்கலாம்னு சொல்றப்போ, ஹீரோவும் புரிஞ்சுகிட்டு, "சரி நீ ஒண்ணும் வருத்தப்படாதன்னு" சொல்லிடுறான். இங்க ஹீரோயின வந்து காணோம். "எங்க போனாடா?" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, "எனக்கு தெரியலம்மா. ஆனா என்ன பார்க்க கூட அவளுக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தேடி போயிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கையில, ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்து வேகமா வருது ஹீரோ கார நோக்கி. இங்க ஹீரோ பதறி போறான். அது வந்து நம்மளோட மோஜோ தான் வந்துட்டு இருக்கான். அவன் ரொம்ப ஸ்பீடா ரைஸ் பண்ணி ஹீரோ மேல ஏத்த வரான். இங்க ஹீரோவும் பார்த்துட்டு, "நீ மட்டும் தான் ஸ்பீடா வருவியா? அன்னைக்கு என்னதான் நடக்கும்னு சொல்லி பார்ப்போம்டான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்பீட ஏத்துறான். 2 பேருமே ஆப்போசிட்ல அப்படியே ரொம்ப கொடூரமா கோவமா வந்துட்டு இருக்காங்க.
போறாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே ஆகல. அப்படியே சைடா கிராஸா நிப்பாட்டிடுறாங்க 2 பேர் வண்டியும். அங்க ஆக்சிடென்ட் எதுவுமே ஆகல. அப்படியே நின்றுச்சு வண்டி. இங்க நம்ம ஹீரோக்கும் ரொம்ப மூச்சு வாங்குது பயத்துல. அங்க மோஜோக்கும் ரொம்ப மூச்சு வாங்குது. எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. ஹீரோ கேட்குறான், "எதுக்காக நீ விட்டு ஏத்திருக்க வேண்டியதானே? உன் தங்கச்சிய காணோன்றத வன்பத்துல தானே இப்படி பண்ண. சாகடிச்சிருந்தா உனக்கு நிம்மதியாவாவது இருந்திருக்கும். கில்ட்டினஸாவது போயிருக்கும்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நான் என் தங்கச்சிய கேட்கறதுக்காக வரல. நான் ஹீரோயின கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். எங்க போனா அவ? நான் ஹாங்காங் போன டைம்ல நீ கொண்டு போய் உன் வீட்ல வச்சுக்கிட்டியா? அவள காணோம். அவள நான் கான்டாக்டே பண்ண முடியல." அப்படின்னு சொல்றப்ப இங்க ஹீரோ சொல்றான், "ஹீரோயின் எங்க போனான்னு சொல்லிட்டு தெரியல. நான் கூட்டிட்டு போய் எங்க வீட்ல வச்சேன். உன் தங்கச்சி இறந்து போயிட்டான்ற கில்ட்ல அவ எங்கேயோ போயிட்டா. அவளையே நான் தேடிட்டு தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்றப்போ, "ஹீரோயினுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொன்றுவேன். யோயோக்கு நீ இப்படி பண்ணதை நினைச்சு நான் ஸ்பெஷலா உன்னை கவனிச்சுக்கிறேன்." அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பயன்படுத்திட்டு போறான். ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, "ஹீரோயின் அப்ராட் போயிட்டா போல இருக்கு. அவ அபார்ட்மெண்ட்ல வந்து அவ பாஸ்போர்ட் கூட இல்லப்பா." அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ சொல்றா, "உடனே போய் நான் அவளை கண்டுபிடிக்க போறேமா." அப்படின்னு சொல்லி கிளம்புறா. எங்க அம்மா சொல்றாங்க, "கொஞ்ச நேரம் நில்லு. அவளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடு. அவ தனியா போயிருக்கானா கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரட்டும். அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். திரும்ப நம்மகிட்டயே வந்துருவா. அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத." அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம லீ வந்து அமெரிக்கா போயிட்டு வந்து இப்பதான் ரிட்டர்ன் ஆறான் சைனாக்கு. அப்படியே நம்மளுடைய வாங்குக்கு ஃபோன் பண்ணி, "நம்ம கம்பெனில வந்து நான் திரும்ப ஜாயின் பண்ண போறேன்டா. எல்லாமே வந்து ரெடி பண்ணி வை." அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இங்க வாங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப வந்து லீ நம்ம கம்பெனிலே சேர போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனதுனால இனிமே லீக்கு இந்த டாஸ்க் எல்லாம் கிடையாது. அதனால ஹீரோவோட கம்பெனிக்கு வந்துட்டான். இங்க போர்ட் மீட்டிங்க்குள்ள வந்து மெம்பர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட யோயோ அப்பா வந்து அவர் ஷேர்ஸ் எல்லாம் விற்க போறாராம். இது மாதிரி ஜாக் கிட்ட விற்க போறேன்னு சொல்றப்போ, "அங்கிள் நீங்க இப்படி பண்ணாதீங்க. நீங்க வந்து இந்த ஆஃபீஸ்லயே மூத்தவரு. நீங்க இப்படி பண்ணலாமா? நீங்க தானே இத டேக் ஓவர் பண்ணி பார்க்கணும்." அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க வந்து நம்மளுடைய மோஜோவும் நம்மளுடைய லீயும் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி லீ சொல்றான், "செம்ம ப்ராஜெக்ட் அமெரிக்கால இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன்டா. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம ஹீரோ வந்து செஞ்சான்னு வச்சுக்கயேன், இப்ப இருக்க எல்லா ப்ராப்ளமும் தீர்ந்துடும். அப்படியாப்பட்ட ப்ராஜெக்ட்காக தான் நான் இத்தனை நாள் அமெரிக்கால போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் எடுத்து நம்மளோட மோஜோ கிட்ட காமிச்சு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றான். அதுல அவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு. இத மாதிரி ப்ராஜெக்ட் லட்டு மாதிரி கொடுத்தா எல்லாரும் வாங்கிக்கிருவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கான். இங்க மோஜோக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியான லாபமான ப்ராஜெக்ட். அப்படியே சிரிச்சுக்கிட்டே வழக்கம் போல இல்லாம நம்ம லீக்கு அதிகமா சரக்கு ஊத்தி கொடுக்குறாப்ல அவனும் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். இங்க லீ வந்து தள்ளாடி அப்படியே விழுந்துட்டு, "நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யலாம். நீ என் கம்பெனிக்கே வந்துருடா, ஹீரோ கம்பெனிக்கு." அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம மோஜோ மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கான். இவன் அப்படியே மயக்கம் போட்டுறான். இவன் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம மோஜோ என்ன பண்றானா, இவனோட லேப்டாப்பை எடுக்கிறான். எடுத்துட்டு அவனோட பென்டிரைவ்ல வந்து அந்த லேப்டாப்ல இருக்க அந்த ப்ராஜெக்ட்டை வந்து அப்படியே அவனோட லேப்டாப்புக்கு வந்து காப்பி பண்ணிக்கிறான் பென்டிரைவ் மூலயமா. அப்படியே வந்து அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து லீ வந்து, "இந்த மாதிரி நான் ரிட்டர்ன் வந்து சேர்ந்துட்டேன்டா இந்த கம்பெனிலே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்க வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்றப்ப இங்க ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். வாங்குக்கு அதை விட சந்தோஷம், ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வாங் போய் எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் பண்றான். "இந்த ப்ராஜெக்ட்டை பாருடா. இது வந்து நம்ம வினோதமான முறையில வந்து நம்ம வந்து பில்டிங் வந்து கெட்ட போறோம். இந்த வகையில கெட்டுனோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும்." அப்படின்ற மாதிரி இவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்காக ப்ரூஃப் அதுக்குரிய ரிசர்ச் எல்லாமே வந்து இவன் அமெரிக்கால பண்ணிட்டு வந்திருப்பான். அதுக்கான ப்ரூஃப் மொத்தத்தையும் காட்டிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவே வியந்து போறான். அதை பார்த்துட்டு, "பரவாயில்லடா, அப்படி ப்ராஜெக்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கையில இங்க இன்னொரு ப்ராப்ளம் வருது. நம்ம ஹீரோ கம்பெனி உள்ள ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகுது. இதை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷன். இப்படியே போனா வந்து நம்மளோட ஹென்ஷான மூடிட்டு போக வேண்டியதான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்க வந்து அடுத்த மூவ் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட எடுத்துட்டு போலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ, இங்க நம்ம மோஜோக்கு கால் பண்ணி சொல்றாங்க, அந்த ப்ராஜெக்ட்ட வந்து அவங்க வந்து வெளிப்படுத்த போறாங்களா அப்படின்ற தகவல் இவனுக்கு வருது. இவன் எப்படி அந்த ப்ராஜெக்ட்ட வெளிப்படுத்தி இவன் வந்து தப்பிக்கலான்னு பார்க்குறானா, இவன விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ன போய் நம்மளோட மோஜோ எதர்ச்சியா மீட் பண்ற மாரி பிளான் பண்றான். அப்படியே சென் கூட குடிச்சிட்டு நல்லா பேசிட்டு இருக்கப்போ, சென் அப்படியே குடிச்சிட்டு சொல்றான், "இந்த மாரி ஹீரோவுடைய அப்பா தான் வந்து எல்லா தலைமையும் தாங்குறாரு. எங்க அப்பா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் எப்படியாவது வேலைய விட்டு தூக்கணும்." அப்படின்னு சொல்றப்போ, இங்க மோஜோ சொல்றான், "என்கிட்ட செம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ட நீ எடுத்து செஞ்சேன்னா உங்க அப்பா கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பதவி மொத்தத்தையும் உனக்கே குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஹீரோவுடைய அப்பாவ அடிச்சு துரத்திடலாம்." அப்படின்னு சொல்றப்போ, "நிஜமாவா?" அப்படின்னு சொல்றப்போ, "ஆமாடா, என்கிட்ட பக்காவா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயோட ப்ராஜெக்ட்ட பக்காவா திருடி இவன் புக்கு போட்டு குடுத்துருக்கான். மொத்தமா டீட்டெயில்டா, "இத நீ பண்ணு. உனக்கு பின்னாடி நான் இருப்பேன்." அப்படின்ற மாரி இவன் சொல்றான். அதுக்கப்புறம் வந்து, "ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து, "நீ ஹீரோ அப்பாவ பழிவாங்கு, நான் ஹீரோவ பழிவாங்குறேன்." அப்படின்னு சொல்றப்போ இவனுக்கு அமெரிக்காலேருந்து கால் வருது. உங்களுக்கு நாங்க ரெடி பண்ணி குடுத்ததுக்காக நீங்க எனக்கு அமௌண்ட் காசு போடணும்னு பிளாக்மெயில் பண்றாங்க. அதே சமயம் இங்க ஹீரோ இருக்கையில அவங்களோட சிங்கப்பூர் ப்ராஜெக்ட்டே இவங்க ஷேர்லாம் டவுன் ஆனதுனால அந்த ஃபண்டெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வாங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "இருக்கிற மொத்த பேங்க்ல வந்து எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து லோன் அப்ளை பண்ணு. எல்லார் பேங்க்கையும் விடாத. அதுக்கப்புறம் அத வச்சு நம்ம டெவலப் பண்ணி எப்படியாவது இந்த ப்ராப்ளத்த சார்ட் அவுட் பண்ணிடலாம்." நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா வாங் சொல்றான், "ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணுத்துக்கும் வேலைக்காகல.
ஒரு பேங்க்காரங்களும் நம்மளுக்கு வந்து லோன் குடுக்க தயாரா இல்ல. ஏன்னா நம்ம ஷேர்லாம் ரொம்ப டவுன் ஆயிட்டனால மார்க்கெட்ல. இப்ப என்ன செய்றதுன்னே தெரியல. இந்த சிச்சுவேஷன் நம்ம கைய மீறி போச்சுன்னா அவ்வளோதான். நம்ம பேங்க் கரப்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து லீ சொல்றான், டிஜிட்டல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்க்கு வந்து நான் இன்வெஸ்டர கண்டுபிடிச்சுட்டேன். இனிமே நம்மளுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷம், வாங்குக்கும் சந்தோஷம், அங்க இருக்க எம்ப்ளாயிக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நிம்மதியாறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங்க்காக அந்த இன்வெஸ்டர் பார்க்கறதுக்காக இவங்க எல்லாருமே காலையிலேயே கிளம்பி போயிடுறாங்க. அப்படி அந்த மீட்டிங் நல்லாவே நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அந்த மீட்டிங்கோட இன்வெஸ்டர் இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ட நீங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னு தெரியல. ஆனா ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்ண போறாரு. கரெக்ட்டா அவர் அசிஸ்டன்ட் வந்து அவர் காதுல ஏதோ சொல்றாப்ல, "கொஞ்சம் வாங்களேன், உங்கள பார்க்க வேற ஆள் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ கிட்ட சொல்றாரு, "ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா" அப்படின்னு சொல்றப்போ, "கண்டிப்பா போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி அனுப்பி வைக்கிறாப்ல. அங்க பார்த்தா நம்ம மோஜோ தான் வந்து சென்னை கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த இன்வெஸ்டர் வந்து மோஜோவோட ஃப்ரெண்டு போல இருக்கு. ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க. அதுக்கப்புறம் அதே ப்ராஜெக்ட் தான்ப்பா நம்மளோட ஃப்ரெண்ட் இங்க வச்சிருக்காரு சென்னு. வேணா வந்து சென் குரூப்ல நீ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணு. அவங்கள விட 50க்கு 50 இது லாபம் அதிகமா இருக்கு. வேணா பாரேன் அப்படின்னு சொல்றப்போ, அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த பேப்பர் எல்லாம் இவரு பார்க்குறாப்ல. இவருக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா அதுல வர லாபத்த விட இவங்க அதிகமா லாபம் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன போன ஆள காணோமேன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டரோட வந்து அசிஸ்டன்ட் சொல்றாப்ல, "மீட்டிங் முடிஞ்சு போச்சு. உங்க ப்ராஜெக்ட்ட நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். நீங்க கிளம்பலாம்" அப்படின்னு சொல்றோனே, இங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. "என்னடா நடக்குது? இப்ப தானே ஓகேன்னு சொன்னாரு. என்ன மாறி போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா போய் அசிஸ்டன்ட்ட கேட்குறான் நம்ம ஹீரோ. "என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களது ஓகே தானே பண்றேன்னு சொன்னீங்க" அப்படின்னு இங்க வாங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கான். கரெக்ட்டா வந்து மோஜோ, அந்த இன்வெஸ்டர் எல்லாருமே ஒண்ணா வராங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. மோஜோவ பார்த்து கேட்குறான், "நீ தானடா இதெல்லாம் பண்ணேன்னு" சொல்லிட்டு. அப்ப வந்து அந்த இன்வெஸ்டர் சொல்றாப்ல, "நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க. பிசினஸ பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க உங்கள விட லாபம் அதிகமா குடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டேன். நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க. பிசினஸ்ன்றது ஒரு வாரு. யார் வந்து லாபம் குடுக்குறாங்களோ அவங்களோட தான் நாங்க வேலை செய்வோம்" அப்படின்னு சொன்னோனே, இங்க வந்து நம்ம லீக்கு செம்ம கோவம் வருது. "அடேய் அதே ப்ராஜெக்ட்ட என்கிட்ட இருந்தான்டா நீ திருடுன. உன்கிட்ட தான் நான் எல்லா டீட்டெயிலும் சொன்னேன். அண்ணன் போல சொன்னேன். இப்படி திருடிட்டியேடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வேற கத்திட்டு இருக்கான். "எதா இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசிக்கோங்க. நான் போறேன்னு" சொல்லிட்டு இன்வெஸ்டர் போறாரு. இங்க நம்ம ஹீரோ சொல்றான், "நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ற தெரியுமா மோஜோ" அப்படின்னு சொல்றப்போ, "நான் எவ்வளோ பெரிய தப்பு வேணாலும் பண்ணுவேன்டா உன்ன தோற்கடிக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க லீ வேற கத்திட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட லீ சொல்றான், "என்ன மன்னிச்சிடுடா. நான் தான் தேவையில்லாம மோஜோ கிட்ட போய் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவன் என் தம்பி மாரி நினைச்சு தான்டா பண்ணேன். கடைசியில வந்து அவன் இப்படி துரோகம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல" அப்படின்னு வருத்தப்படுறப்போ ஹீரோ சொல்றான், "சரி விடுடா. இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டியா? நம்மள்ல அவன் ஒருத்தன் கிடையாது இனிமே" அப்படின்னு சொல்லிட்டு, "பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து லீ சொல்றான், "அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் சொல்ற மாரி 50% பாதிக்கு பாதி லாபம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதுல ஏதோ ஒரு போங்கு விளையாட்டு அவன் விளையாண்டுருக்கான். அத நம்ம கண்டுபிடிக்கணும்" அப்படின்ற மாரி இங்க லீ சொல்றான். ஹீரோ பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.